மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சந்திரன் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துலேயே வந்து அலி நட்சத்திரம்னு சொல்லிக்கூடிய ஒரு 2 நட்சத்திரம், அதில் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். எது தவறாக நினச்சிக்க வேண்டாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க என்னன்னா, ஒரு பொறுமைக்கும் இவங்களாட்ட ஒரு பொறுமையாக இருக்க முடியாது. இவங்களுக்கு கோபம் வந்தாலும் அதிகமான கோபத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோப சக்தி உள்ளவங்க. ஏன் அப்படின்னா இவங்கனால வந்து எதையும் மனசுக்குள்ள வச்சு தாங்கிக்க முடியும். ஆனால் அந்த தாங்க முடியாத ஒரு கால சூழ்நிலை தான் எல்லாமே கொட்டி தீர்த்துருவாங்க. அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அப்போ சிவபெருமான்னா நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள சிவபெருமானையே வழிபாடு செய்வது இவங்களுக்கு சிறப்பை தரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை பிடிச்சிக்குங்க. காலையில் ஒரு டைம் போயிட்டு வாங்க, சாயங்காலம் ஒரு டைம் போயிட்டு வாங்க, கோயிலில் போய் அபிஷேகங்கள் பண்ணுங்க. இந்த கோயில் பணிவடை செய்கிறது, சாயங்கால நேரமோ காலை நேரமோ கோயிலில் போய் கூட்டுறது, பெருக்கிறது, இந்த சுத்தப்படுத்துறது, வசதியானவங்க கோயில்களுக்கு ஏதாச்சும் பொருள்கள் வாங்கி தரது, அபிஷேகத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி தரது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு சிவபெருமான் நல்ல பணத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பூமி நல பிரச்சனை வண்டி வாகனம் அமையல பொருளாதாரம் தடையாக இருக்குது, எந்த தெய்வத்தை கும்பிட்டு நான் வழிபாடு பண்ணல அப்படின்னா சூரிய பகவானை கையெடுத்து கும்பிடுங்க. காலையில் வந்து சூரியனை கையெடுத்து கும்பிடுங்க, சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க. முடிஞ்சால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆடுதுறையில் உள்ள சூரிய பகவானை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். போக முடியல அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல தமிழ் உள்ளங்கள், எங்களால் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போக முடியல, சூரியநாராயணன் கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் நான் எல்லாத்துக்குமே பூஜை அறை ஏன் கொண்டு வரேன்னா, நீங்கள் ஒரு 48 நாள் அந்த பூஜை அறையில் வச்சு இந்த படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் போதே உங்களுக்கு இப்போ இருக்க பிரச்சனைலேருந்து ஒரு மாற்றம் கட்டாயம் வரும். அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானையும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நினைத்த காரியங்கள் கைகூடி வருவதற்கு அருமையான ஒரு வழிபாடு சிறப்பு உண்டு.